இரண்டாம் உலகப் போர் நடந்த சமயம். அப்பொழுது இத்தாலியில் இரவு முழுவதும் பவர் லாக்டவுன் கடைபிடிக்க வேண்டும். அதாவது இரவு நேரத்தில் சிறு வெளிச்சம் கூட ஏற்படுத்தக்கூடாது. வெளியே கேட்கும் அளவுக்கு சத்தம் போட்டு பேசக்கூடாது. மீறினால் தண்டனை கிடைக்கும். அப்பொழுது ஒரு வணிகர் வியாபாரம் காரணமாக தன் சொந்த ஊரை விட்டு பக்கத்து நகருக்கு செல்கிறார். பணிகளை முடிக்கிறார். இரவாகிவிட்டதால் அங்கேயே ஒரு ஹோட்டலில் தங்குகிறார். இரவு ஜன்னலை மூடிவிட்டு படிக்கிறார். அது கண்ணாடி ஜன்னல். கதவினையும் மூடிவிட்டார். நள்ளிரவு நேரத்தில் அவருக்கு மூச்சு முட்டுகிறது. அவர் ஒரு ஆஸ்துமா நோயாளி. உடல் முழுவதும் வேர்த்து விறுவிறுத்து சோர்ந்து போகிறார். அவர் நிலை மோசமாக மாறுகிறது. மூச்சு திணறலும் அதிகரிக்கிறது. இப்பொழுது லைட்டையும் போடக்கூடாது. சத்தம் போட்டு உதவியும் கேட்க முடியாது. அந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறுகிறார். அப்பொழுது அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஜன்னலை திறந்தால் காற்று வரும். இரவின் குளிர்காற்று சற்று அமைதியையும் புத்துணர்வையும் கொடுக்கும் என நினைக்கிறார். தடுமாறி ஜன்னல் கதவினை பிடித்து திறக்க முயல்கிறார். இயலவில்லை. சில நொடிகள் முயன்று பார்த்து தோல்வியுறுகிறார். பிறகு முழு பலத்தையும் சேர்த்து கதவினை அடிக்க அது உடைந்து விடுகிறது. காற்றும் பரபரவென வீசுகிறது. ஜன்னலை உடைத்தது பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் பணம் கொடுத்து விடலாம். வீசிய காற்றில் அமைதியாக உறங்கி விடுகிறார். காலையில் அவர் கிளம்பி சென்றபோது அந்த ஹோட்டலின் வேலைக்காரன் ஒரு பில்லை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதை பார்த்தவுடன் இவருக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஜன்னல் கதவினை உடைத்ததற்கு இவ்வளவு தொகையா என கேட்க, அவனோ, சார், நீங்க உடைச்சது ஜன்னல் கதவு கிடையாது, அலமாரி செல்ஃப் கதவு என விளக்கமாக சொல்கிறான். அவரும் உண்மையை உணர்ந்து கொள்கிறார். இருட்டுல ஜன்னல் கதவுன்னு நினைச்சு அலமாரி கதவை நாம உடைச்சிட்டோம். ஆனா அலமாரியில இருந்து காத்து வந்துச்சு. அந்த காத்துல தான் நாம நல்லா உறங்கணும். நம்ம ஆஸ்துமாவும் சரியாச்சு. அதுக்கு என்ன காரணம் என நினைத்து குழம்பி போகிறார். இதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். காரணத்தை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள்.